ஹாய், வெல்கம் டு பாப் ஸ்டாக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறோம். அதுக்கு எப்படி நீங்க லேண்ட செலக்ட் பண்ண போறோம், அப்படின்றது தான் நம்ம இந்த இதில நம்ம டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, தமிழ்நாட்ல எப்படி இது லேண்டோட இத செலக்ட் பண்ண போறோம்ன்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அ மேஜரா ஒரு தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் வந்து லேண்ட் எப்படி பிரிச்சிருக்கிறாங்கன்னா, நஞ்சைன்னு பிரிச்சிருப்பாங்க, புஞ்சைன்னு பிரிச்சிருக்கிறாங்க. கவர்மெண்ட் புறம்போக்குன்னு இருக்கும். அது இல்லாம நத்தம் லேண்டுன்னு இருக்கும். ஓகேங்களா? இப்ப நஞ்சை அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் வயல்வெளிகள். நெல் விவசாயம் பண்றதுக்கான வயல்வெளிகள். ஓகேங்களா? புஞ்சைன்னு சொல்லியாச்சுன்னா, அத வந்து மிக்ஸ்ட் ஆஃப் லேண்டுன்னு நம்ம சொல்லிக்கலாம். என்ன சொன்னா, விவசாயமும் பண்ணலாம். அதுல நீங்க மரங்களும் நடலாம். அதுல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனும் நீங்க பண்ணலாம். ஸோ, நஞ்சையில நீங்க விவசாயம் மட்டும் தான் பண்ண முடியும். அத வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அதில எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி பண்ண முடியாது. அது எப்ப நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி பண்ண முடியும்னு சொன்னா, இந்த லேண்டு 15, 20 வருஷமா அது வந்து தரிசா இருக்குது. தரிசுனா ஒரு விவசாயமும் இல்லாமல், விவசாயத்துக்கு தகுதியே இல்லாம இந்த நிலம் இருக்குது. அப்படின்றதுக்கான ட்ராக் ரெக்கார்ட் கவர்மெண்டோட ரெக்கார்ட்ஸ்லருந்து ட்ராக் ரெக்கார்ட் காமிச்சு, இதில வந்து எந்த தண்ணி செழிப்பு எந்த இதுவுமே இல்ல. அதனால இத எனக்கு நஞ்சையிலிருந்து புஞ்சையா கன்வெர்ட் பண்ணி குடுங்கன்னு கேட்டால் மட்டும் தான் நீங்க அதர் கைண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி பண்ண முடியும். அது என்ன விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டியா இருக்கலாம். அதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பேசிக். இத தவிர நான் வந்து இதுல வந்து இண்டஸ்ட்ரி கட்ட முடியுமா? நஞ்சையிலேருந்து நானு புஞ்சையா மாத்தி இண்டஸ்ட்ரி கட்ட முடியுமா? ரெசிடென்ஷியல் கட்ட முடியுமா? கமர்ஷியல் கட்ட முடியுமா? ஓகேங்களா. இது பார்க்கணும்னு சொல்லியாச்சுன்னா, அது ஜோனிங் ஆஃப் லேண்டுன்னு இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் த ஜோனிங் ஆஃப் லேண்ட்ல தான் நம்ம அந்தந்த டைப் ஆஃப் பில்டிங்ஸ கட்ட முடியும். மோஸ்ட்லி ரெசிடென்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையவே கிடையாது. நஞ்சை லேண்ட்ல நம்ம பண்ணவே முடியாது. புஞ்சை லேண்ட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். அடுத்தது நம்ம 3வதா இருக்கிறது வந்து கவர்மெண்ட் புறம்போக்கு. எல்லாருக்கும் தெரியும் புறம்போக்குன்னா என்னன்றது. அது வந்து நம்ம கலோக்கியலா இன்னைக்கு எல்லா வார்த்தைகளும் சொல்லுவோம். ஆனா இது வந்து புறம்போக்குன்னா அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலம். அந்த அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலத்துல நம்ம நம்ம நிலம்னு சொல்லிக்கலாமே தவிர, வடிவேலு மாரி இது என்னோட சொத்துன்னு சொல்லிக்கலாமே தவிர, அதுல எந்த விதமான சொந்த பில்டிங்கும் எதையுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ கவர்மெண்ட் புறம்போக்குல நம்ம எந்த இதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நத்தம். நத்தம் லேண்டுன்னு சொன்னாலே இட்ஸ் அ ரெசிடென்ஷியல் லேண்ட். அப்ப நத்தம்னு நம்மளோட சப்டிவிஷன்ல இருந்துச்சுனாலே அது ரெசிடென்ஷியல் லேண்ட். அது வந்து வில்லேஜ் நத்தமா இருக்கலாம், முனிசிபல் நத்தமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நத்தம் லேண்டுன்னு சொல்லியாச்சுன்னா ரெசிடென்ஷியல் நீங்க பண்ண முடியும். ஸோ இதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா, இது பேசிக்கா நமக்கு ட்ரெடிஷனலா இருக்கிற லேண்டுகளோட வித்தியாசம். இத தவிர சிஎம்டிஏ லே லேஅவுட் போட்ட லேண்டுன்னு இருக்கும். டிடிசிபி லேஅவுட் போட்ட லேண்டுன்னு இருக்கும். இப்ப சிஎம்டிஏ லேஅவுட் போட்ட லேண்டுன்னு சொல்லியாச்சுன்னா, சென்னை சிட்டிகளுக்கு பவுண்டரியில இருக்கிற ஏரியால ஒரு லேஅவுட்டா ஒருத்தர் பிரிச்சு விக்கிறாருன்னு சொல்லியாச்சுன்னா, அத சிஎம்டி லேஅவுட் பண்ண லேண்ட். ஸோ அப்படி இருந்துச்சுன்னு சொன்னாலே, அரசாங்கத்தின் விதிமுறையின்படி ரோடு இருக்கும், ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கும், ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கும், வாட்டர் கனெக்ஷன் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து அமைச்சு வச்சு ஸ்கொயர் ஃபீட்ல ரேட் உங்களுக்கு லேண்ட் விப்பாங்க. இப்ப நீங்க மத்த லேண்ட்லாம் நீங்க வாங்குறீங்கன்னு சொல்லியாச்சுன்னா, சென்ட்ல விப்பாங்க. ஆனா இது மட்டும் என்ன பண்ணுவாங்க சொல்லியாச்சுன்னா, ஸ்கொயர் ஃபீட்ல விப்பாங்க. கவர்மெண்டோட கைட்லைன் வேல்யூ படி தான் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க. ஸோ அதுலயும் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அதுல பண்ண முடியும். இது வந்து நம்ம ரெசிடென்ஷியல் மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட லேண்ட்ல போய் நான் ஒரு இண்டஸ்ட்ரியை கட்ட முடியுமான்னு கேட்டா முடியவே முடியாது. ஓகேங்களா. ஸோ இண்டஸ்ட்ரீஸ்க்குன்னே வந்து அரசாங்கம் வந்து ஸ்மால் ஸ்கேல் டெவலப்மெண்ட், லார்ஜ் ஸ்கேல் டெவலப்மெண்ட்டு 1/2 ஏக்கர், 1/4 ஏக்கர், 1 ஏக்கர்னு லேண்ட் பிரிச்சிருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து நம்ம பெர்மனன்ட் பர்ச்சேஸும் பண்ணலாம். இல்ல 30 இயர்ஸ் ஆஃப் லீஸ்க்கு வாங்கலாம். இல்ல 100 இயர்ஸ் ஆஃப் லீஸ். ஸோ ஈச் அண்ட் எவ்ரிதிங் அந்தந்த அரசாங்கம் இருக்கிற அரசாங்கம் என்ன மாதிரி அத வந்து லீஸுக்கு குடுக்குறாங்களா, இல்ல அவுட்ரைட் சேல் குடுக்குறாங்கன்றது அப்ப இருக்கிற அரசாங்கத்தோட விஷ் படி அது நடக்கும். ஸோ அதுபடி நீங்க பண்ணியாச்சுன்னு சொன்னா, நீங்க இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்லி கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரோட்ஸ் ரோடு கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு புஞ்சை நிலமா இருந்ததுன்னா, நீங்க எனி கைண்ட் ஆஃப் கமர்ஷியல் ஆக்டிவிட்டிக்கு அப்ரூவல் போகலாம். நீங்க அப்ரூவல் போனாலே
அரசாங்கம் வந்து மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்டில் என்ஓசி வாங்குவாங்க. இப்போ இண்டஸ்ட்ரீஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன டைப் ஆஃப் பொல்யூஷனை கிரியேட் பண்ணுறீங்க, ஏர் பொல்யூஷன் கிரியேட் பண்ணுறீங்களா, வாட்டர் பொல்யூஷன் கிரியேட் பண்ணுறீங்களா, அந்த கிரியேட் பண்ணுற பொல்யூஷனை எப்படி நீங்கள் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர் பண்ணுறீங்க, எங்கெங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் அப்ரூவல் வாங்குறீங்கன்றதுக்கான கம்ப்ளீட் டேட்டா கேட்பாங்க. இஃப் இட் இஸ் அ இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அதிலே க்ரீன் இண்டஸ்ட்ரி இருக்குது, ஆரஞ்சு இண்டஸ்ட்ரி இருக்குது, ரெட் இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸோ எந்தெந்த இண்டஸ்ட்ரிக்கு எந்த மாதிரி என்ஓசிஸ் ஃப்ரம் பசுமை பீப்பாயம் இருக்கும், இல்லை லோக்கல் என்வரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வாங்கினா தான் இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்னா அந்த கமர்ஷியலுக்கு எவ்வளவு மக்கள் உள்ளே வருவாங்க, எவ்வளோ பேர் அட் அ டைம் வெளியே போவாங்க, சுற்றி நமக்கு ஃபயர் எஸ்கேப்புக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குதா, ஒரு எமர்ஜென்சி எவாக்குவேஷன் பண்ண முடியுமா. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அரசாங்கம் செக் பண்ணி தான் ஒரு கமர்ஷியல் பில்டிங்கான அப்ரூவல்ஸ் வந்து நமக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்ரூவல் அப்ளை பண்ணினாலே தே வில் ஆஸ்க் ஃபார் மல்டிபிள் என்ஓசி. இந்த என்ஓசிக்கெல்லாம் ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் தமிழ்நாடு அரசு வந்து உங்களுக்கு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளால் கொண்டு போக முடியும். ஸோ ரெசிடென்ஷியல் ஓரளவுக்கு நமக்கு அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் வந்து எய்தர் சிஎம்டி அப்ரூவல் ஆர் டிடிசிபி அப்ரூவல் ஆர் நீங்கள் வந்து புஞ்சை நிலத்தில் வாங்கி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ஸு ரிசார்ட்ஸுன்னு பார்த்துக்கிறீங்க. அதுக்கு அடுத்தது இதுலேயே நிறைய வந்து ஜோன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இது சிஆர்இசட் ஜோனுக்கு ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3 இருக்குது. அதில் எந்தெந்த ஜோனில் கொடுக்க முடியுமோ அப்ரூவல் அந்தந்த ஜோனுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. சில வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஜோனுக்கு வந்து சிஆர்இசட் ஜோனில் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. இதை தவிர இதே உங்களோட லேண்டு ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது, இல்லை ஏர்போர்ட்லேருந்து ரன்வே பக்கத்தில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கூட எனக்கு என்ன பண்ணுவாங்க, உங்களை ஏர்போர்ட் அத்தாரிட்டி வந்து என்ஓசி வாங்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் எனி கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் இப்படி பல விஷயங்கள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஃபாரஸ்ட் இருக்குது, சிஆர்இசட் இருக்குது, ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் இருக்குது, ஹைவே டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு இடம் நீங்கள் வாங்கிட்டீங்க, வாங்குறதோட ஃப்ரண்டேஜ் வந்து இருக்குது, உங்களோட லேண்டோட அகலமே வந்து ஒரு 20 அடி தான் இருக்குதுன்னு சொன்னால் ஹைவே டிபார்ட்மெண்ட் சொல்லுவான் 30 அடி வந்து எனக்கு ஃப்ரண்ட்டில் விட்டுட்டு நீ பில்டிங்கை கெட்டுன்னு. அப்போ என்ன ஆயிரும், உங்களுடைய இடம் முடிஞ்சு போச்சு. சரி, நீங்கள் ஒரு ரிவர் பக்கத்தில் நான் ஒரு ரிசார்ட் கட்ட போகிறேன் அப்படின்னு நீங்கள் லேண்டை வாங்கிடுவீங்க. எது ப்ராப்பர் ப்ரையராக ஒரு இன்ஜினியர்ட்டையோ இல்லை ஒரு சர்வே டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை யார்கிட்டையுமே கேட்காம எனக்கு சீப்பாக இந்த லேண்ட் வந்துச்சு, இதில் நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது நல்ல விஷயம் கிடையாது. எப்போதுமே எப்படி ஒரு லேண்டுக்கு ஒரு லீகல் டிபார்ட்மெண்ட்டில் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒரு ப்ராப்பர் இன்ஜினியரிங் தெரிஞ்ச ஒரு இன்ஜினியர்கிட்ட நீங்கள் கொடுத்து நான் இந்த இடத்த வாங்கலான் இருக்கேன், இதுதான் என்னுடைய பர்பஸ், இந்த பர்பஸ்க்கு இந்த இடம் நமக்கு சூட்டபிளாக இருக்குமா, இந்த இடத்த நான் வாங்கினேன்னா எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கும், அது என்ன பட்ஜெட் ஆகும் அப்படின்ற ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வாங்காமல் ஒரு லேண்ட் நீங்கள் வாங்குறது அட்வைசபிள் கிடையவே கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாப் ஸ்டாக்.